ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அக்ஷராபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஹேர் ட்ரிங்க் பற்றி பார்க்க போகிறோம். என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அம்மா சமைச்சு கொடுக்குற சாப்பாடில் நம்ம அசால்ட்டாக தூக்கி எறிகிற ஒரு விஷயம் கருவேப்பிலை. என்னக்கா நீங்கள் நாங்களாம் அசால்ட்டாக காய்கறியே தூக்கி எறிவோம், நீங்கள் போய் ஒரு 10 ரூபா கருவேப்பிலை பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அந்த கருவேப்பிலையில் தான் அவ்வளோ ஹேர் பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்க்கலாமா? நம்ம பாட்டி காலத்துலேருந்து சொல்லுவாங்க கருவேப்பிலை சாப்பிட்டு நல்லா முடி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது போய் இல்லை, உண்மை தான். கருவேப்பிலையை நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கருவேப்பிலையை வாங்கி நல்லா அலசி காய வச்சு இளம் வெயிலில் காய வச்சு அதை நல்லா பொடி பண்ணி இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஒரு கிளாஸில் ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை பொடியை மழைச்சாரல் மாரி தூவிக்கோங்க. மழைச்சாரல்னால் சொல்கிறது கொஞ்சம் டூ மச்சாக இல்லை, டூ மச்சாக தான் இருக்குது. சரி, கம்மி பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக குடிக்கிற தண்ணி இருக்குல்ல, வாட்டர், அதை ஊற்றிக்கோங்க. சுடு தண்ணி குடிக்கிறவங்களா இருந்தால் சுடு தண்ணி, வார்ம் வாட்டர்னால் வார்ம் தண்ணி, சில் தண்ணினா சில் தண்ணி. அக்கா சொல்லிட்டாங்கடா 1/2 டம்ளருக்கு மேலே நான் குடிக்க மாட்டேன், அப்படிலாம் யாரும் சொல்லக்கூடாது. ஓகேவா? கன்ஃபார்ம் எல்லோரும் 1 டம்ளர் குடிக்கணும். எல்லாருமே எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க. ஓகேவா? அப்போ தான் பெனிஃபிட்ஸ் இருக்கும். பயப்புள்ள சீக்கிரமும் கரையவும் மாட்டான். இவனை போட்டு ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா கலக்கணும். ஏன்னா நமக்கு மேலே அவன் அடம் பிடிப்பான், கரைய மாட்டான்னு சொல்கிறான். அவனை அப்படியே விட்டலாமா? ஏன்னா அவன்கிட்ட அவ்வளோ சத்து இருக்குது. அவனை போட்டு நல்லா கலக்குன்னு கலக்கணும். ரொம்ப கலக்கினால அவனுக்கு தலை சுற்றுவனால 5 நிமிஷம் அவனை ரெஸ்ட் எடுக்க விட்டுருவோம். இன்னொரு கிளாஸ் எடுத்து ஒரு ஃபில்டர் எடுத்து அவனை ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணணும். இந்த தண்ணியில் எவ்வளோ இருக்குது தெரியுமா? சத்து, அமினோ ஆசிட்ஸ், ஹேரை நல்லா நரேஷ் பண்ணும். இன்னொன்று என்ன, இச்சிங் இரிட்டேஷன் எதுவுமே இருக்காது. உண்மையை சொல்லி பாருங்கள், சம்மரில் எத்தனை பேருக்கு இச்சிங் இரிட்டேஷன்லாம் இருக்கும். நிறைய பேருக்கும் இருக்கும், இல்லாமல் இருக்காது. இந்த தண்ணியை குடிச்சு பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே கம்மியாகிடும். ஏன்னா நமக்கு அவ்வளோ ஸ்வெட் ஆகுது, அவ்வளோ ஹீட்டில் இருக்கும். ஹீட் அதிகமாக இருந்தாலும் சரி, கூலிங் அதிகமாக இருந்தாலும் சரி, பாடிக்கு இந்த அளவு தான் ஹீட்டு, இந்த அளவு தான் கூலிங்னு ஒரு டெம்பரேச்சர் லெவல் இருக்குது. எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு தானே. எதுவுமே அதிகமாக போனால் நமக்கு தான் பிரச்சனை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடியை நம்ம தான் மெயின்டைன் பண்ணிக்கணும். அதனால் இந்த தண்ணியை எல்லாருமே குடிச்சிட்டு வாங்க. டீனேஜ் இப்போ உள்ளவங்க எல்லாருமே குடிங்க. ஓகேவா? சில பேர் சொல்லுவீங்க, அக்கா நாங்களாம் டீனேஜ்க்கா, எங்களுக்குலாம் அவ்வளோ சீக்கிரம் கொட்டாதுக்கான்னு. இப்போ கொட்டாதுமா, ஃப்யூச்சரில் கொட்ட வாய்ப்பு இருக்கும். அதனால் எல்லாருமே குடிச்சிட்டு வாங்க, பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்கும். ஓகேவா? see you on next video.